ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரோமிரா ஹரி அவர்கள் மாப்பிள்ளை எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு உறுதுணையாக இருந்து என்னை வழி நடத்துபவர். ஜோதிடத்திற்காக தனது பெரும் உழைப்பினை கொடுத்து கொண்டே இருக்கும் அரோமிரா ஹரி அவர்கள் இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாற்றுவார்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு கொண்டாட்டமாக சிறப்பாக விழாவை ஏற்பாடு செய்துள்ள அன்பு மாமா கணியர் ராசகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உயர்திருவாளர் கோட்டையூர் சிவசுப்ரமணியா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பாக இந்த உரையை கேட்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது சிறு உரையை ஆரம்பிக்கிறேன். அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சித்தர்கள் சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை இங்கே உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேங்க. நம்மளுடைய சித்தர்கள் மரபில் சிறப்பான தலைமை குருவா நம்ம போதிக்கிறது யாருன்னா அகஸ்திய பெருமான். அவரை பற்றி நிறைய புராண கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோங்க. அந்த புராண கதைகளில் ஒளிந்திருக்கிற ஆன்மீக விஷயத்தை இங்கே சொல்லலான்னு ஆசைப்படுறேங்க. அவருடைய பெயர் அகத்தியர். அகத்தில் இருக்க தீ அதுதான் அகஸ்தியருங்க. எல்லாரும் மனசுக்குள்ளாரையும் உயிரா உணர்வா இருக்கிறது அகஸ்தியர் தாங்க. அனுமானமா நம்மளுடைய உயிரா இருக்கிறது அகஸ்தியர் தான். அந்த அகத்தியர் தான் நம்மளுடைய எல்லா ஆன்மீக வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கிறாருங்க. அவருடைய நட்சத்திரம் என்ன சொல்றாங்க? ஆயில்யம் சொல்றாங்க. சித்த மருத்துவத்துக்கு தலைவர்னு அவரை தான் சொல்றாங்க. ஆயில் நீசத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஆயில் நீசத்துல செவ்வாய் நீசங்க, அதாவது ரோகக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் நீசமாகிற இடம் வந்து ஆயில் நேஸ்தரங்க. அகஸ்திய பெருமான் சித்த மரபுல நோய் அழிக்கிறதுக்காகவே பிறவி எடுத்தவர், சித்த மருத்துவத்துடைய தந்தை. அவரு நம்மளுடைய புராணத்தில் சொல்றாங்க, பூச நட்சத்திரம் வந்து பார்க்கடல் கடைஞ்ச இடமாவும் ஆயில் நட்சத்திரம் அமுதம் விழுந்த இடமாவும் சொல்றாங்க. அப்போ அமுதம் விழுந்த இடத்துல நம்மளுடைய நோயற்ற தன்மை எப்பயும் மரணமில்லா பெருவாழ்வு ஒளிஞ்சிருக்கிற இடமே வந்து ஆயில்யம் தாங்க. ஆயில்யத்துல அவரு பாம்பு உருவமா சொல்றாங்க. நம்மளுடைய மூலாதாரத்துல 2.5 அங்குலம் வந்து தன்னுடைய பாம்பு அதோடைய வாயை வந்து வாழை கடிச்சிட்டு இருக்கிறாப்ல இருக்கிறதா, மூலாதார சுருண்டு இருக்கதா சொல்றாங்க. அவருடைய புராணத்தில் என்ன சொல்றாங்க? அவர் வந்து வடதிசையில சிவருமானும் அம்பாளுக்கும் திருமணம் நடக்கதாவும், அந்த திருமணம் வந்து எல்லாரும் ஒரே பக்கம் வந்ததுனால அந்த திருமணத்தை வந்து பூமியை கொடசாஞ்சு போறதாவும், அதாவது தென் திசை போங்க அப்படின்னு அவர் அனுப்புனதாகவும், ஆனா தென் திசையில இருந்து இந்த திருமண கோலத்தை பார்த்ததாகவும் நம்ம கதை சொல்றாங்க. இதோடைய உண்மையான இன்னொரு மெய்யான ஒரு பொருள் என்ன அப்படின்னம்னா, ஏற்கனவே ஆயில் என்ன சொன்னா ஒரு பாம்பு சுருண்ட மாதிரி இருக்குன்னு, அது மூலாதாரம் தான் சுருண்டு இருக்கு. அது வாயில வாய் வந்து வாழை கடிச்சிட்டு இருக்காப்ல இருக்குங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த வாயிலிருந்து கடிபட்ட அந்த மூலாதாரம் அப்படியே மூண்டு எழுந்து அப்படியே மேலே ஏறி சகஸ்தாரத்தில் உள்ள சிவருமானும் அம்பாலும் கலந்திருக்கிற அந்த திருமண கோலத்தை கீழே இருந்த மூலாதாரத்திலிருந்து எழுந்து மேலே ஏறி சகஸ்தாரம் போற விஷயத்தை தான் அவரு திருமண கோயில மகளமா திருமண காட்சியா பார்த்ததா சொல்றாங்க. அடுத்தது நம்ம அதிகபட்சம் நிறைய இதுல வந்து நம்ம ஒரு படங்களை பார்ப்பாங்க. என்னன்னா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு பார்ப்பாங்க. கஜேந்திர மோட்சம்னா என்னன்னா, ஒரு யானை வந்து ஒரு குளத்துக்குள்ள போனதாகவும் ஆறுல போனதாகவும் அந்த யானையை ஒரு முதல்ல கடிச்சதாகவும், அப்ப ஆதி மூலமே அப்படின்னு கத்துனதாகவும், அப்ப வந்து பெருமாள் வந்து கிளம்பி வந்து அந்த
முதலையை கட் பண்ணிட்டு அவர் வந்து அந்த யானையை காப்பாற்றினாக சொல்றாங்க. நம்மளுடைய மகர ராசி அப்படிங்கறத முதலங்க. அங்க வந்து குருவை யானையை உருவம் பண்ணுவாங்க. குரு நீசமாவது, ஒரு மகரத்துல குரு நீசமாயி ஒரு பிரச்சனையில ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னம்னா அவங்க வழிபட வேண்டிய ஒரு திருவுருவம் அப்படின்னம்னா கஜேந்திர மோட்சங்க. அந்த கஜேந்திர மோட்சத்தை வழிபட்டாங்கன்னா அந்த நீசமாவர அந்த குருவுடைய பிரச்சனையில இருந்து அவங்க விலகுவாங்க அப்படின்னு காட்டுறதான் நமக்கு தெய்வ திருவுருவங்களை காட்டுறாங்க. நிறைய தெய்வ திருவுருவங்கள் நல்ல உள்ளான நிறைய விஷயத்தோட தான் இருக்காங்க. ஒரு பையன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான், ஆனா ஒழுங்கா படிப்பே இல்லை, அவனுக்கு ராகு தோஷத்தினால சிறப்பா படிக்க முடியாத ரொம்ப சூழ்நிலை இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட போறாங்க, ஐயா இவனை படிக்க வைக்கணும், என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஜோதிடர் அவங்களுக்கு சொன்ன ஒரு திருவுருவம் என்னன்னா காளிங்க நர்த்தனம் அப்படிங்கிற ஒரு படங்க. என்னன்னா பாம்புகள் மேல கிருஷ்ண பரமாத்மா நடனமாடுற மாதிரி இருக்குங்க. அந்த அந்த படத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வழிபாடு பண்ண உடனே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஸ்கூல்லேயே அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. நமக்கு தெய்வ உருவங்கள் நம்ம காட்டுற விஷயம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பொருள் புரிந்ததாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வேலை பார்க்குதுங்க. என்னுடைய மாமா பொண்ணுங்க, அந்த பொண்ணு வந்து திருமணமாகி ஒரு 2 ஆண்டு காலத்தில் கணவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. 7 ஆண்டுகள் அந்த தாலியே கழட்டிட்டு அவங்க செயின் செஞ்சு போட்டு இனிமேல் சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த பக்கம் வந்த ஒரு அருளாளர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவர் ஏமா இப்படி இருக்கனோடனே இவன் பிரிஞ்ச கதையை சொன்னாங்க. இதுக்கு ஏமா நீ இப்படி விரக்தியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரர் படத்தை அவங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து இந்த படத்தை 48 நாள் வழிபாடு பண்ணு, அர்த்தநாரீஸ்வராய நமக அப்படின்னு வழிபாடு பண்ணுமா. நாங்க கரெக்டா 46வது நாள் 7 வருடம் பிரிஞ்சிருந்த அந்த கணவர் நேர கிளம்பி வந்து என் பொண்டாட்டி என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது நடந்த கதைங்க, வேற எங்களை உண்மை எங்க மாமா பொண்ணு அப்படி நடந்த கதை. தெய்வ திருவுருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது வெறும் அது ஏதோ உருவம் அவங்க பிடிச்ச இஷ்டத்துக்கு படம் வரைஞ்சினாங்கன்னு இல்லைங்க. ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் மிகப்பெரிய ரகசியமும் மிகப்பெரிய உண்மைகளும் ஒளிஞ்சிருக்குங்க. ஆண்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா எப்பதான் இந்த பெண்களை புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற பெரிய வருத்தம் இருக்குங்க. பெண்களை புரிஞ்சுக்க முடியுமா, ஏன் அப்படின்னா அவங்களுடைய உண்மையை இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா பெண்களை புரிஞ்சுக்கலாங்க. எப்படி அப்படின்னம்னா எல்லா குழந்தைகளும் பிறக்கும் பொழுது அவங்களுடைய உயிர்த்தன்மை எங்க இருக்கு அப்படின்னம்னா அவங்களுடைய அதாவது தலையில எப்போதாலும் தலை பாருங்க, சின்ன வயசுல அவங்க இன்னும் உச்சி மூடலன்னு சொல்லி துடிச்சிட்டே இருக்குமாங்க, அந்த இடத்துல இருக்குங்க. அது வந்து அநாகதம் அப்படிங்கிற சொல்ற அதை சாரிங்க துரியாதிதம், அதுக்குள்ள அவர் வந்து சகசாரம் இருக்குங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த பால் குடிக்கும் போது கொஞ்சம் இது பண்ணுவோம், இருக்க கொஞ்சம் இறங்கி வந்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து யாரை பார்த்துட்டாலும் அப்படியே போகும். அப்பதான் பூர்வ மத்தியில அவங்களுடைய உயிர்நிலை இருக்கு. யாரை பார்த்தாலும் அழகா போகும், அவங்களுக்கு வேற்றுமே இருக்காது அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அந்த உயிர்நிலை கொஞ்சமா இறங்குங்க. அப்போ விசுத்திங்கிற இடத்துக்கு வந்துடும். அந்த விசுத்திங்கிற இடத்துக்கு வரும்போது வாய் பேச்சா பேசுங்க. எப்போதான வாய் கொஞ்சம் ஓஞ்சிருடா அப்படி சொல்லுவோம், ஆனா வாயாதுங்க, அவ்வளவு பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உயிர்நிலை கொஞ்சம் கீழே இறங்க, அதுதான் வந்து அநாகதம். அது பாத்தீங்கன்னா அப்பதான் என் ஃப்ரெண்டை நீ திட்ட, நான் அவங்க கூட பேச மாட்டேன், அம்மாட்ட பயங்கர கோச்சுக்குவாங்க. ஃப்ரெண்டுன்னா உயிரா இருப்பாங்க, அந்த இருக்குங்க. அடுத்தது அது மெதுவா கீழே இறங்கின மணிப்பூர் இறங்கும் போது அப்பதான் வந்து கண்ணாடியே உடையிற அளவுக்கு கண்ணாடி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி தான் யாருங்க அவனை அடைஞ்சிட வருது, பருவம் அடைய போறது. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்தை இறங்குவாங்க. அப்புறம் தான் நம்மளுடைய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் குரல் மாறுறது, இது நிறைய விஷயங்கள்லாம் மாறுங்க. ஹார்மோன் அதிகம் சுரக்க ஆரம்பிச்சிடும். எப்ப மூலாதாரத்துல அந்த உயிர்நிலை தொடுதோ தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா பெண்ணானாலும் ஆணானாலும் அது ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா பெண் வந்து அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு 28 நாளைக்கு வருவ அந்த உயிர்நிலை மேலே ஏறி இறங்குங்க. அவர் சந்திர அம்சமா இருப்பாங்க. ஆணா தான் அப்படியே இருக்கும். அவங்களுடைய எந்த ஆன்மீக சக்தி ஆன்மீக எந்த முயற்சி இருக்கோ அதனால மெதுவா அவருடைய முயற்சினால ஏறுவாங்க. ஆனா பெண்களுக்கு தனியா துறவரன் தேவையில்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு அதாவே ஏறி இறங்கிடுங்க. ஒவ்வொரு 28 நாளைக்கு வருவ மேலே ஏறும், மேலே ஏறி இறங்கிடுங்க. அது இறங்கும் போது தான் அவங்களுடைய 3 நாள் அவஸ்தை இருக்குங்க. அது அந்த என்ன பிரச்சனைனா ஒரு நாள் அவங்களுக்கு வந்து மூலாதாரத்தில் இருந்ததுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு மணிப்பூர் சுவாதிஷ்டானம் வந்துடும், அடுத்த 3 நாள் மணிப்பூருக்கு வந்துடும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, முதல் நாள் வந்து அவங்க
யாருங்க உங்க தங்கச்சி தானே, அவளுக்கு செய்யறதுக்கு என்ன பாவம், அவளும் உங்க கூட பிறந்தவ தானேன்னு சொன்னவங்க 2 நாள் கழிச்சு எப்பதாலும் உன் தங்கச்சினே கட்டிடு, உனக்கு ஒரு குடும்பம் இல்லையா அப்படி சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த அந்த உணர்வுகளை மாற மாற அவங்க மனமும் மாறிக்கிட்டே இருக்குங்க. அது இயற்கை, அவங்களுடைய இயற்கைங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 28 நாளுக்கு வருவ மேலே ஏறி இறங்கினதுனால ஒரு நாள் இருக்கிற மனசு இன்னொரு நாள் இருக்காது. ஆனா அவங்களுக்கு தனி துறவரன்னு வேண்டியதில்லை, அதே இறைவன் அவங்களுக்கு அருளப்பட்ட பெரிய விஷயங்க. இது இயற்கையில இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அதை நம்ம சரியா புரிஞ்சிட்டோம்னா ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த விஷயத்தையே பார்த்தோம்னா மூலாதாரத்துல என்ன நம்ம தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னா விநாயகர் பெருமானோ, அதற்கு வாகனமா நம்மள எலி மூஞ்சிரு வைக்கிறோங்க. நம்ம அரச மரம் சுத்தி வந்தா குழந்தை பிறக்குங்கிறோம். அந்த அரச மரத்துல ஒரு அறிவியல் ரீதியான ஒரு சில காட்டு இருக்கு, அது நமக்கு நன்மை செய்யுது. இன்னொரு பக்கம் விநாயகரும் எலியும். விநாயகர் பெருமான் மூலாதாரத்தோட அதிபதி. இன்னொன்னு எலி ஒரு அற்புதமான விஷயம். உலகத்திலேயே 28 நாளுக்கு வருவ குழந்தை பெற்றுக்கிற ஒரு உயிரினம்னா அது எலிதாங்க. எலிய ஒரு 2-3 ஆண்டு காலம் ஒரு ஒரு இடத்துல அடைச்சிச்சுன்னா கொஞ்ச நாள் ஆயிரக்கணக்கான எலி அங்க இருக்குங்க. என்ன காரணம்னா 28 நாளுக்கு வருவ ஒரு குட்டிகள் போடும், அடுத்த 24 குட்டி போடும், அடுத்த 24 குட்டி போடும். அப்பதான் பல்கி பெருகிடுங்க. அப்ப குழந்தை செல்வம் இல்லாத ஒருத்தங்க விநாயகர் பெருமானோ அது கீழே இருக்கிற மூஞ்சுரியும் வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க குழந்தை வரம் பெறும் அப்படிங்கிறது. இது நம்மளுடைய அருளாளர்கள் என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஆன்மீக சக்தியை வச்சு படைச்ச ஒரு விஷயங்க. அடுத்து நம்ம நிறைய பேர் செல்வ வளம் எனக்கு இல்லை, அவ்வளோக்கா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஜோதிடர் கேட்டது எளிமையான ஒரு வழி இருக்கு. சிறுகுறிஞ்சான் அப்படின்னு ஒரு நம்ம சுகருக்கெல்லாம் நிறைய பேர் மருந்து சாப்பிடுவாங்க. அந்த சிறுகுறிஞ்சான மஞ்சள் கலர்ல பூ போத்துருக்குங்க. அதை எடுத்துட்டு இடிச்சோம்னா இடிச்சு தினைக்கும் கொஞ்சமே எடுத்து அந்த இடிச்சோம்னா கண்டிப்பா பணம் வரும் அப்படின்னாருங்க. இதுக்கு பின்னாடி என்னங்க சக்தி, எதுக்காக இப்படி இது இந்த சிறுகுறிஞ்சான் இடிக்கிறதுக்கும் பணம் வரதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விளக்கம், ஒரு சின்ன வயசுல ஒரு யானை அந்த பக்கம் போனுச்சுன்னா சிறுகுறிஞ்சான் மேல காலை வச்சிருமா, வச்ச உடனே அப்படியே அதோடைய பாதத்துல நிறைய அந்த இது ஒட்டிக்குமா. அதை தும்பிகளை தள்ளிவிடுமா, எப்படி பண்ணுமா, அது மறுபடியும் தும்பிகள் ஒட்டிக்கும். இப்படிலாம் போய் ரொம்ப சிரமப்பட்டுரும். அந்த முள்ளுல இருந்து அதால வெளியேறவே முடியாதுங்க. அதனால அந்த மாதிரி அந்த செடியை அது கால் வைக்கிறதுக்கு முன்னாடி காலையே வைக்காதுங்க. அதனால யானை வணங்கின்னு அந்த இது பேரு. அப்படி அந்த சிறுகுறிஞ்சான யானை அது யானையை தவிர்க்கிறதுனால அந்த யானை அந்த இருக்கிற பக்கம் வராதுங்க. நம்மளுடைய ஜோதிட மரபுல யானை அப்படிங்கறத என்ன சொல்றோம்னா குருவோட அம்சமா பணத்தோட அம்சமா சொல்றாங்க. யானை வராம இருக்குது. அப்போ சிறுகுறிஞ்சானை போட்டு நசுக்கணும்னா யானை வந்துடும் அப்படின்னு, யானை வந்துடும் போது பணம் வந்துடும் அப்படின்னு தாந்திரிக முறைப்பா அப்படி சொன்னாங்க. யார் யார் வீட்டுல பண வரவு சிரமமா இருக்கோ அவங்க சிறுகுறிஞ்சான நசுக்கி தினைக்கு கொஞ்சமே எடுத்தது நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செல்வ வளம், வர வேண்டிய செல்வ வளம் எல்லாம் கண்டிப்பா வந்துருங்க. பொதுவா குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை பெரியவங்க தாத்தா பாட்டி கூட வளர்ந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா தாத்தா பாட்டிகளுடைய அந்த இதய துடிப்பு ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கும். அதே நம்மளுடைய பெரியவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா அவங்க குழந்தைய அணைச்சி இப்படி தூக்கி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா இவங்களுடைய அதிகப்படியானதும் அவங்க ரொம்ப கம்மியா இருக்கதும் ஒரு ஹார்மோனிஸ் ஆகும். அதனால சிறு குழந்தைங்களுக்கு பெரியவங்களை கண்டாலும் பெரியவங்களுக்கு சின்ன குழந்தை கண்டாலும் இருக்க பழக பழக அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஆரோக்கியத்தை வளரும் அப்படி சொல்றாங்க. இதுவரை வாய்ப்பளித்த உங்க இந்த கூடியிருக்கிற இந்த அருமையான விஷயத்தை கேட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கணியர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சென்னையிலிருந்து நம்மளுக்கெல்லாம் இதற்கெல்லாம் சிறப்பான ஏற்பாடு நல்லபடியா பண்ணணும், உணவு ஏற்பாடு சிறப்பா இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமான அருமையான குரு ஐயா ஓம் உலகநாத ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க. ஒரு அருமையான சொற்பொழிவு. ஜோதிடத்திற்கும் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கும் தேவையான சொற்பொழிவு ஆற்றினார். இப்பொழுது நமது ட்ரெண்டிங் ஜோதிடர், எப்போ பார்த்தாலும் கடைசியாக தான் கொடுப்போம், இன்றைக்காவது முன்னாடியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்டிங் ஜோதிடர் ரத்னகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா கன்னிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஹரி ஐயா அருமையாக பேசினாங்க. நிச்சயமாக அதில் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, எப்போவுமே ஆன்மீகத்துக்கும் பரிகாரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சரிங்களா ஐயா? நீங்கள் கோயில் சொல்ல மறந்துட்டீங்க. அதாவது கஜேந்திர மோட்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கபிஸ்தலம். அந்த கோவில் தான் உங்களுக்கு குரு நீசமாக இருக்கக்கூடியவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கோவில். அதே போல் காளிங்க நர்த்தனம் அப்படிங்கிறது ஊத்துக்காடு. அதாவது பட்டீஸ்வரம் ஆவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்துக்காட்டில் தான் பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனத்தில் ஆடக்கூடிய கிருஷ்ணர் கோவில் இருக்குது. ஸோ அதை வழிபாடு பண்ணிக்கலாம். அப்போ எப்போவுமே ஜோதிடத்தில் எதை பார்த்தியும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கிரகங்கள் எப்படி நமக்கு தீய பலன்களை செய்யுமோ அதே போல தான் நன்மையை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த மாதிரியான நோய்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக கோவில்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் கிரகம் நீசமாக இருக்குன்னா நிச்சயமாக ஒரு நீசமான கிரகத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு உச்சமான கிரகம் இருக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தை முதல்ல நம்ம ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகம் எப்படி இருக்குன்னா அதற்கு தகுந்தாமல் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும். இப்போ லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ காலபுருஷனுக்கு லக்ன பாவம், அதாவது தனுசுங்கிறது 9ஆம் பாவமா, கருமி தினமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா அது உங்களுக்கு 9ஆம் பாவம் தர்மஸ்தானம். அப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு முறையில் ஹெல்ப் பண்ணும்போது அந்த லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய குரு இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் எப்போவுமே ஒரு இடத்துல நீசமாகக்கூடிய கிரகம் இன்னொரு இடத்துல உச்சமாகும்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல கோபம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வேலை செய்ய மாட்டார். ஐயா சொன்ன கான்செப்ட் தான். அதாவது மகரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கோபம் அப்படிங்கிற கிரகம் உச்சமாக இருக்குது, அங்கே குருவுக்கு வேலை இல்லை. ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல குருவுக்கு வேலை எல்லாம் போயிடும். அதே போல் குருத்தன்மை இருக்கக்கூடிய இடத்துல கோபத்துக்கு வேலை இல்லை. அதனால தான் கடகத்தில் செவ்வாய் நீசமாகவும் உங்களுக்கு குரு உச்சமாகவும் இருக்கார். அதே போல் அறிவு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு காமம் வேலை செய்யாது. அப்போ கண்ணியில் புதன் உச்சமாகிறாரு, சுக்கிரன் நீசமாகிறாரு. அதே போல கரெக்ட் தானேங்க? அதே போல எந்த இடத்துல தலைக்கு மீறிய காபம் இருக்கோ அந்த இடத்துல அறிவுக்கு வேலை இருக்காது. ஏன்னா யோசிச்சா எந்த விஷயத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே ஒரு செகண்ட் தான். அப்படிங்கும்போது மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகிறாரு, புதன் நீசமாகிறாரு. அப்போ எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? எல்லா விதத்திலும் பிரச்சனை, எனக்கு பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை அப்படின்னா ஒரு பாவத்துக்கு அதோட 12ஆம் பாவம் அழிவு பாவமா? அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கடன் ஜாஸ்தியாக இருக்குன்னா 5ஆம் பாவத்தை இயக்குங்க. 5ஆம் பாவத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்கன்னா 6ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக அதோட தன்மை செயலிழக்க வச்சிரும். ஏன் 5ஆம் பாவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஜாதகத்தில் 1, 5, 9 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், லக்னாதிபதி கெட்டு போயிருக்க எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருந்திருக்காங்க. காரணம் என்னென்னா யாருக்கு எது இல்லையோ அவங்க நிச்சயமாக அதை தேடி போயிடுவாங்க. இப்போ காமராஜர் ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ல், காமராஜர் யாராவது மறக்க முடியுமா? சரிங்களா? அதே போல 9ஆம் இடங்கிறது பாக்கியம். நாம் செய்யக்கூடிய விஷயங்களால பாக்கியத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே போல அதுக்கு ரொம்ப முக்கியமானது 5 கெட்டு போகக்கூடாது. 5ஆம் இடம் தான் மனிதனுக்கு புத்திஸ்தானம். அப்போ ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு ரூமில் இருக்காரு, நிறைய நகைகள் பணங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் அவரை கொண்டு போய் விட்டுறாங்க, அவனுக்கு தேவையான இடத்துக்கு பண்ணு. புத்தி வேலை செய்யலைன்னா அது பணமா பேப்பரான அவருக்கு தெரியாது. ஸோ 5ஆம் பாவத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வலிமையாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் அதோட சாரத்தையும் உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, ரொம்ப ஜாதகத்தில் டஃப்பான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிங்க. ஜாதகத்தில் செவ்வாய் சனி அப்படிங்கிறது ரொம்ப யுத்த கிரகம். அப்போ யாருமே சேரக்கூடாத கிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் சனி பார்வை, செவ்வாய் சனி சேர்க்கை, இதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய உங்களுக்கு சிரமத்தை உள்ளாக்குன்னு சொல்கிறாங்க. கோச்சாரத்தில் செவ்வாய் சனி ராகு எல்லாம் சேரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட், ராணுவ வீரர்கள் இறப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இதை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு சிம்பிளான பரிகாரம். எல்லாரும் பீச்சில் துப்பாக்கி சுடுறது பார்த்துருக்கீங்களா? பேசுனீங்கன்னா நிறைய சொல்லுவேன். ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க பலூன் துப்பாக்கியால் சுடலாம். ஒரு மனுஷனை போய் துப்பாக்கியால் சுட முடியுமா? அப்போ ஆல்ரெடி நீங்கள் துப்பாக்கி சுடுறதில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். ஆமாங்கய்யா, லைசன்ஸ் இல்லைங்கய்யா. நம்ம பீச் அதான் ஒரிஜினல் துப்பாக்கி தான் அதுவும். சரிங்களா? அப்போ துப்பாக்கியால் நீங்கள் சுடும்போது செவ்வாய் சனியால் ஏற்படும். ஏன்னா ரெண்டுமே யுத்த கிரகங்கிறாங்க. அப்போ நம்ம போர் புரிகிற மாதிரி பலூனை சுடுங்க, செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும்.
அதே போல சந்திரன் சனி தான் புனர்ப்பு தோஷம்னு சொல்றோம். அப்ப சந்திரன் சனி இருந்தா மைண்டு ஃப்ரீயா இருக்காது, அவங்களால ஒரு விஷயத்தில் நிலையா திங்க் பண்ண முடியாது அப்படிங்கிறோம். சந்திரன் என்ன பால், சனின்னு என்ன கால், ஃபுட்பால் வாங்கி தானமா கொடுங்க, சரியா போயிடும். சந்திரன் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணம் நீங்கி போயிடும். சரிங்களா? அதே போல சந்திரன் சனி காம்பினேஷன் உள்ளவங்க, எனக்கு இந்த ஃபுட்பாலு நீங்க சொல்ற மாதிரி பாஸ் சாக்லேட்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் ட்ரெடிஷ்னலாக தான் செய்வேன், நான் கோவிலுக்கு தான் போய் செய்வேன். கோவிலுக்கும் பரிகாரம் நம்ம வச்சிருக்கோம். அப்ப எந்த சிவன் கோவில் அர்த்தஜாம பூஜை நடக்குதோ அந்த கோவிலில் போய் அர்த்தஜாம பூஜை பார்த்துட்டு, ஏன்னா சனிங்கிறது இருள் கிரகம், அங்கே அர்த்தஜாம பூஜை பார்த்துட்டு வரவங்களுக்கு தயிர் சாதமும் தண்ணி பாட்டில் தானமாக கொடுங்க. சனிச்சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். சரிங்களா? அதே போல யார் இப்போ ஐயா சொன்னார் குழந்தைகள் படிக்கலைன்னா, குழந்தைகள் படிக்காதவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து புத்தியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய புத்தக கடையில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்கி அவங்க ஆசிரியருக்கு வாங்கி கிஃப்டாக கொடுத்துருங்க. காரணம் என்னென்னா, அது வந்து புதன் வந்து நம்ம கொடுக்கும்போது உச்சமடைகிறார், பழைய புத்தகத்தை கொடுக்கும்போது அவர் வந்து மிகப்பெரிய உச்சமடைகிறார், உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஸோ அதே போல் சரி இதை ட்ரெடிஷ்னலான சாமி வழிபாடு தான் பண்ணுவோம் அப்படின்னா, 108 முந்திரி பருப்பில் வீணை ஏந்திய சரஸ்வதிக்கு நீங்கள் வந்து ஒரு புதன்கிழமையில் போட்டு வழிபாடு பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அதே போல செவ்வாய் ராகு அப்படின்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் ராகு விபத்தை ஏற்படுத்தும், பல்ல தொந்தரவு ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்றாங்க. செவ்வாய் ராகுக்கு என்ன பரிகாரம்? செவ்வாய் அப்படின்னா என்ன? பேசினாதான் சொல்லுவேன். பல்லு. ராகுன்னா என்ன? கெமிக்கல். பேஸ்ட் வாங்கி தானமாக கொடுங்க. செவ்வாய் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமாக தீர்ந்து போயிடும். 10 ரூபாயில வேலையை முடிச்சிடலாம். டாபர் ரெட் பேஸ்ட் வாங்கி கொடுங்க, அதுலேயே ரெட்டுன்னு இருக்கா செவ்வாய்க்கு உள்ளது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுலையும் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இருக்குது. ஐயோ என்னோட ஜாதகம் இப்படி ஆயிடுச்சு, ஜாதகத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் பிரபலமானவர்கள் ஜாதகத்தில் பாருங்கள், எல்லா கிரகமும் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க பூமியில் பிறக்கவே மாட்டாங்க, அவங்க மகானாக மாறிடுவாங்க. மகான்களாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் கூட பிரச்சனை இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்? சிறு வயதிலே அவங்க தந்தை தாய் பிரிஞ்சிருப்பாங்க, வந்து உலகத்தோட அவங்க வந்து ஒற்று இருக்க முடியாது, அதாவது பப்ளிக்கோட பப்ளிக்கா இருக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கா இல்லையா? அப்ப ஜாதகம் எல்லாருக்கும் பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமையா இருக்கு, சுக்கிர திசை நடக்குது, இல்லை சுக்கிரனோட அமைப்புல அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னா அவங்க எப்படி இருக்கணும்? பழைய சட்டை கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு என்ன சொல்றீங்க? அப்ப பழைய ஒரு ஓட்ட பஸ்ல போனா சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவாரா? ஆக மாட்டார். நல்ல ஒயிட் ஷர்ட் போடுங்க, நல்ல பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நல்ல செலவு பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரனா லிக்விடிட்டி கேஷ், நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். அதாவது பீரோவில் பணம் வச்சிருந்தா மட்டும் வர, அந்த ரோலிங் கேஷ்னு அதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. பணத்தை எடுக்கணும் செலவு பண்ணணும், பணத்தை எடுக்கணும் செலவு பண்ணணும். அப்ப பண்ணதான் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அதே போல இடம் விற்கல, எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எனக்கு இடமே விற்க மாட்டேங்குதுங்க. என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு செங்கலை கொண்டு போய் அந்த இடம் விற்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வெளியவே அந்த செங்கலை உடைச்சு போட்டு வந்துருங்க, உங்க இடம் வித்துரும். எது விற்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு செங்கலை வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த செங்கலை உடைச்சு வெளியில போட்டு வந்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடு விற்கலன்னா என்ன கேளுங்க. ஆமாம்மா, வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட சொல்றேன். அம்மா, இடம் ஒரு இடம் இருக்கும், விற்காம இருக்கும், அந்த இடத்துல போய் செங்கலை வைங்க, ஒரு ஈசானி மூலையில வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு. எடுத்துட்டு வரதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி செங்கலை 2ஆ உடைச்சு வாசல்ல போட்டு வந்துருங்க. ஏமா வீடு விற்கல, அவ்வளவுதானே. டிப் பென்சில் பாத்திருக்கீங்களா? குழந்தைங்க எழுதுற டிப்பு பென்சில், அந்த டிப் பென்சில் எடுத்துட்டு போய் ஈசானி மூலையில டிப்பை ஓபன் பண்ணி 5 தடவை உடைச்சு தூக்கி போட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வீடு வித்துரும். சிரமமா இருக்கு அந்த பரிகாரம். சரி, எளிமையா சொல்றேன். எந்த வீடு விற்கணுமோ அந்த வீட்டை ஒரு போட்டோ எடுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மண் எடுத்து அந்த போட்டோவில் வச்சு வீட்டில் கொண்டு வந்து வழிபாடு பண்ணுங்க. கொண்டு வந்துட்டு 48 நாள் பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணையும் போட்டோவையும் தண்ணியில் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு வித்துரும். என்னம்மா மூளை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க தானே சொல்றீங்க. அப்ப குரு எந்த இடத்துல பலமா இருக்காருங்க? அம்மா, முதல்ல குரு ஜாதகத்தில் ராகுவோட சேர்ந்துருக்கணும், இல்லை குரு வக்கரமா இருக்கணும், 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்க தான் மூளை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அப்படின்னா குரு அப்படின்னா என்னங்க? லட்டு. சரிங்களா?
லட்டை வாங்கி மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துல உடைச்சு தானமாக கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது மூளை சம்பந்தமான பிரச்சனை சால்வ் ஆகிடும். சரி, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ட்ரெடிஷ்னலாக ஆன்மீக பரிகாரமாக சொன்னால் குருனா யானை. இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைய கொண்டு போய் யானை வாயில் தண்ணி ஊற்றி தலையில் அடிக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக குரு வரல் பரிவர்ணம் ஆகிடும். மூளை சம்பந்தமான பிரச்சனை சால்வ் ஆகிடும். சரிங்களா? அதே போல உங்களுக்கு கடன் அடைபடணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வைநாசிக நட்சத்திரமா, அந்த நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருளை நீங்க தானமா கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கடன் சரியாயிடும். சரிங்களா? 22வது நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னம்மா புரியல? 8வது ராசியில வரும். நட்சத்திர வந்து 8வது ராசியில தான் 22வது நட்சத்திரத்தோட திருஜன்மம் வரும். சரிங்களா? அப்ப 22வது நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருளோ அதுக்குள்ள பொருளோ நீங்க தானமா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்னம்மா? கொடுத்த பணம் திருப்பி வரல. நீங்க எதுக்காக கொடுத்தீங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்களா இல்ல கை மாத்தா கொடுத்தீங்களா? கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? என்னம்மா? சரி, மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு கோதுமை மாவுல செஞ்ச 6 விளக்கு போடுங்க. நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கொடுத்த பணம் நிச்சயமா வந்துடும். என்னம்மா? புரியல புரியல. குன்றத்தூர்ல எங்க வேணாலும் போகலாமா? அதான் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் எங்க வேணாலும் போகலாம். என்னங்க? என்னம்மா? 6 வாரம்மா. 6 வாரம் 6 விளக்கு 6 முறை போட்டுவாங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடும். அதே போல ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ராகு கேது அச்சுக்குள்ள கிரகம் எல்லாமே மாட்டிக்கிச்சு. யாரை எடுத்தாலும் இப்போ கிளைண்ட் வந்தா, இப்போ நம்மலாம் ஜாதகம்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லா கிளைண்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஐயா எனக்கு வந்து இப்போ என்ன ஷார்ட்டாக தான் கொஷின், எனக்கு வந்து இந்த திசா புத்தி நடக்குது, இந்த அந்தரம் போய்கிட்டு இருக்கு, எனக்கு வந்து அந்த ஜோசியர் இந்த பரிகாரத்தை சொன்னாங்க, இந்த ஜோசியர் சொன்னாங்க, இது நடக்கலை, நீங்க என்ன சொல்றீங்க? இதான் மக்களோட கேள்வி. ஸோ பரிகாரம் பர்ஃபெக்டா பழிச்சா நம்ம ட்ரெண்டிங்கா ரெகுலரா தொழில் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஜோதிடத்தில் மட்டும் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. பக்கத்தில் இருந்தாலும், ஒரே தாய் வயிற்றுல பிறந்தாலும், நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் ஒரே ஜாதகம் மாதிரி ஒரே ஜாதகம் இருக்கிறது இல்ல. சரிங்களா? அப்ப இவ்வளோ பாயிண்ட் எல்லாரும் பேசினாலும் நிச்சயமா உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. இப்போ வந்து எல்லா ஜோதிடர்களும் ஒவ்வொரு கருத்தை பேசுறாங்க அப்படின்னாலும் உங்க ஜாதகத்துக்கு அந்த விஷயம் அப்ளை ஆகுமானா ஆகாது. அது இருக்கிற வரைக்கும் நாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே போல ராகு கேது சம்பந்தமான விஷயங்கள் சொன்னேன். ராகு கேது சம்பந்தமா உள்ள உங்களுக்கு தாந்திரிக பரிகாரம் என்னன்னா, பிஎஸ்என்எல் சிம்பிள் பார்த்திருக்கீங்களா? பிஎஸ்என்எல் சிம்பிள் எப்படிங்க இருக்கும்? ஆரோ மார்க் போட்டிருக்கோம். அப்ப ராகு கேது அச்சுக்குள்ள இருக்கவங்க அடிக்கடி பிஎஸ்என்எல் சிம்பிளை போட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சுட்டு நீங்க அடிக்கடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராகு கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிடும். என்னம்மா? ரொம்ப ஈஸியா இருக்கா? பார்க்கணும். நீங்க அப்படியே ஒட்டிட்டு அந்த பக்கம் திரும்பாம இருந்தீங்கன்னா வேலை செய்யாது. நீங்க போன்ல ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க எல்லாரும். கர்ணநாதனுக்கு ஒண்ணு, சாதக நட்சத்திரத்துக்கு ஒண்ணு, சம்பத்து தாரைக்கு ஒண்ணு, எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க செட்டா பிரிச்சுக்கணும். உங்களுக்கு ஈஸியா வழி சொல்றேன். அப்ப நீங்க எப்படி இதை பிரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயம் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்துதோ அதை வந்து நீங்க ஆப்போசிட்ல ஒட்டி வச்சுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணணுமா அதெல்லாம் நண்பர்களா ஆக்டிவேட் பண்ணுங்க. எப்படின்னா, உங்க நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சம்பத்து தாரை வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா 2வது நட்சத்திரமா, அப்ப டெய்லி உங்களுக்கு பணம் வேணுமா? வருடத்துக்கு ஒரு முறை பணம் வேணுமா? டெய்லி பணம் வேணும். அப்ப 2வது நட்சத்திரத்துக்கு உள்ள டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? கை தட்டினீங்கன்னா காசு வரும். ஏன் நான் பேசுறதுனால இல்ல, ஏன் கை தட்டினா காசு வரும்? 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம், 3ஆம் இடம் கை. அப்ப 2ஆம் இடம் சந்தோஷமா அதுக்கு 2ஆம் இடத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். கை தட்டுங்க, அப்பதான் காசு வரும். சரிங்களா? அப்ப ஒரு ஜாதகத்துல இப்ப லக்னத்துக்கு வந்துரும், 12 பாவத்துக்கு வந்துரும். உங்க ஜாதகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு லக்னாதிபதி ஒரு இடத்துல இருப்பாரா? நிச்சயமா ஒருத்தவங்களுக்கு 12 கட்டத்துல லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா அவர் ஜாதகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்?
உங்களாம் ஜோதிடம் தெரியும்ல? ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. லக்னாதிபதி ஒருத்தவங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் அவங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்? லக்னங்கிறது தலை. ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணாலோ ஹேர் ஆயில சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பரான அமைப்பு ஏற்படும். அதே போல லக்னாதிபதி 2ல் இருக்காரு. ஆல்ரெடி நீங்க நெகட்டிவா தான் பேசுறீங்க. எதா இருந்தாலும் நடக்காதுங்க, எதா இருந்தாலும் செய்யாதீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகளை மாத்துங்க. 2ஆம் இடம் பேச்சா, அப்ப நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணுங்க, நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதே போல 2ஆம் இடங்கிறது வாய். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் பிரஷ் பிராண்டை மாத்துங்க. ஆல்ரெடி 2ஆம் இடம் இயங்க ஆரம்பிச்சிடும். லக்னாதிபதி 2ல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் ஆயிடும். அதே போல லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்ததுன்னா என்னம்மா? சரி, லக்னாதிபதி 3ல் இருக்குன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனா. சில பேர் போனை பார்த்தீங்கன்னா வாங்கவே பிடிக்காது. கீழே விழுந்து டெம்பர் கிளாஸ் உடைஞ்சி அந்த கவர் வந்து தேஞ்சி பிஞ்சி போனெல்லாம் குழந்தைங்க போட்டு விளையாண்டு 3ஆம் இடம் சரியில்லாதவங்களுக்கு நிச்சயமா புகழ் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ உங்க போன் எப்படி இருக்கணும்? அப்படியே ஷோரூம்ல இருந்து ஓபன் பண்ண மாதிரி இருக்கணும். அப்ப இன்னைக்கே 3ஆம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா உங்க போன்ல டெம்பர் கிளாஸ் எல்லாத்தையும் மாத்தி பளிச்சுன்னு வச்சுங்க. சரிங்களா? இது மாற்ற முடியுமா? அப்ப லக்னாதிபதி 3ல் இருந்தா அவங்க இயர்போன் யூஸ் பண்ணலாம், ஹெட்போன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கைகளை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது, கைகளை நிறைய பயன்படுத்துறது. லக்னாதிபதி 3ல் இருக்கவங்க நிறைய எழுதுவாங்க, நீங்க பாருங்க. அதே போல லக்னாதிபதி 4ல் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டை கிளீனா வச்சுங்க. 4ஆம் இடங்கிறது வீடா? அப்ப உடம்புல 4ஆம் இடம்ங்கிறது என்ன? நெஞ்சு பகுதி. சரிங்களா? அப்ப யாருமே இந்த பட்டனை ஓபன் பண்ணி போற மாதிரி ஆண்கள் இருந்தால் ட்ரெஸ்ஸஸ் போடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் இடங்கிறது ஆடை. ஸோ உங்க ஆடைகள் வந்து அப்படியே நல்லா, அதாவது கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி ஜம்முன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி 4ல் இருந்து சூப்பராக வேலை செய்யும். அதே போல உங்களுக்கு இருக்கா? பர்ஃபெக்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஜாதகம் இங்கே இருக்கா இல்லையா? அவங்க ப்ரூஃப் இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு லக்னாதிபதி 4 இல்லையா? லக்னாதிபதி 4ல் இருக்கவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை விரும்புவாங்க. எப்படின்னா கீழே உட்கார்றதுக்கு யோசனை இருக்காது. அதே போல ஒரு வேலை செய்யணும்னா ஒரு சர்வெண்ட் அந்த தண்ணி எடுத்துருவா, இந்த டம்ளர் எடுத்துருவா, இதை மடிச்சு, இதெல்லாம் லக்னாதிபதி. ஏன்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், கம்ஃபர்ட் ஜோன். அப்ப லக்னாதிபதி 4ல் இருந்தா அவங்களோட சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல பர்ஃபெக்டா இருக்கணும் வீடு, அப்படிலாம் உங்களுக்கு எண்ணம் இருக்கும். அதே போல லக்னாதிபதி 5ல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைகள் மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. சரிங்களா? அதே போல 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதி, இதய பகுதி. சரிங்களா? அப்போ லக்னாதிபதி யாருக்கு 5ல் இருக்கோ இதயம் சார்ந்தவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு லக்னாதிபதி சூப்பரா வேலை செய்யும். சரிங்களா? அதே போல லக்னாதிபதி 6ல் இருந்தா என்ன செய்யணுங்க? 6ஆம் இடங்கிறது சர்வீஸ். இப்போ இங்க வரீங்க, ஐயா வந்து எல்லாருக்கும் செய்யறாங்க. உங்களால முடிஞ்ச எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊத்துங்க உங்க கையால. ஈஸியான வேலை தானே சர்வீஸ். இப்போ இதுக்கு யாராவது சொல்லணுமா? இதுக்கு ஏதாவது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூவா? ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள், எல்லாருமே குருவோட அம்சம் உள்ளவங்க. எல்லா குரு பார்வையும் உங்க மேல பட்டுரும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷம் தானே. அப்ப லக்னாதிபதி 6ல் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். லக்னாதிபதி 6ல் இருக்கவங்க எப்பவுமே உங்க பாக்கெட்ல ஒரு அனாசின் மாத்திரையோ தலைவலி தைலமோ பாக்கெட்ல வச்சுங்க. 6ஆம் இடங்கிறது என்ன? ருணரோக சத்துருஸ்தானமா இல்லையா? இதுவும் எனக்கு முடியாது அப்படின்னா ஏற்கனவே போயிட்டு அந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை மடிச்சு பாக்கெட்ல வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே போல லக்னாதிபதி 7ல் இருக்குன்னு வச்சுங்க. யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 7ல் இருக்கோ இன்னைக்கு சூப்பரான அமைப்பு. இது என்ன கல்யாண மண்டபமா? இது கல்யாண மண்டபம் தானங்கய்யா. அப்ப 7ஆம் இடங்கிறது திருமண மண்டபத்தை குறிக்கும், 7ஆம் இடங்கிறது நண்பர்களை குறிக்கும், 7ஆம் இடங்கிறது பார்ட்னர். ஸோ லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 7ல் இருக்கோ அடிக்கடி திருமணத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எல்லாரும் போயிட்டு வரலாம், எல்லாருக்கும் உறவினர்கள் வந்து திருமணத்துக்கு கூப்பிடுவாங்க. லக்னாதிபதி 7ல் இருந்தா அவங்க அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே போல லக்னாதிபதி 8ல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் இடங்கிறது என்ன சொல்றோம்? மார்ச்சுரிய சொல்றோம். 8ஆம் இடங்கிறது அவசரம்னு சொல்றோம். அப்ப லக்னாதிபதி யாருக்கு 8ல் இருக்கோ அவங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு வேளை சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்க. ஏன் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்கணும்? சாம்பார் சாதம் நீங்க கேட்கணும்ல கேள்வி. ஏன் சார் ஒரு சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்கலாம்ல? எல்லாரும் மாலை போட்டிருக்காங்கல்ல. அதாவது வெட்டக்கூடிய இடம் செவ்வாய்னா என்னது? வெட்டுறது. ஆம்புலன்ஸோட நம்பர் என்ன? 108. கூட்டி பாருங்க 9ன்னு வரும். சரி, ஆம்புலன்ஸுக்கு ஏன் வந்து 108 செவ்வாய்ன்னு தானே சொல்றீங்க? ஏன் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க? ஏன் வந்து வண்டிக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க? ஏம்மா? ஏன் சார் புரியல? உடம்புல ஓடுகின்ற ரத்தம் வெள்ளை கலரா?
அதாவது நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு காயம் பட்டாலே, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு காயம் பட்டாலே நம்மளால பார்க்க முடியாது. ஒரு பெரிய விபத்தில் அடிபட்டவங்களுக்கு தாய் உள்ளம் கொண்ட கருணை உள்ளமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சந்திரன். சரிங்களா? அப்போ நம்ம ஓடுற ரத்தம் சந்திரன் சொல்லக்கூடாது, அதாவது தாய் உள்ளம். சரிங்களா? இந்த குழந்தைய, இந்த அடிபட்டவங்கள கொண்டு போய் குயிக்கா கொண்டு போய் சேர்த்தாதான் அவங்க பிழைப்பாங்கிற அந்த கருணை உள்ளத்தோட கொண்டு போகணும். இவனும் கோவப்பட்டுட்டான்னு வச்சுங்க, இவனுக்கும் ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்தா என்ன ஆகுங்க, இவனும் கொண்டு போய் வேற எங்கேயா முட்டிடுவான். ஸோ அதுக்கு தான் எல்லாத்துக்குமே ஜோதிடமும் அதுக்கு பின்னாடி நிறைய சூட்சமங்களும் இருக்கு. அப்ப அடுத்து லக்னாதிபதி 9ல் இருக்குன்னு வச்சுங்க. 9ஆம் இடங்கிறது என்ன? கோவில். அப்ப அடிக்கடி நீங்க கோவில் போயிட்டு வர்றது, உங்க குருமார்களை தரிசனம் பண்றது, இந்த மாதிரி வச்சுங்கன்னா உங்களோட லக்ன பாவம் பிரமாதமா இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல லக்னாதிபதி 10ல் இருக்கு. 10ஆம் இடங்கிறது என்னம்மா? லக்னாதிபதி 10ல் இருக்கு. 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். அப்ப பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருது. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். யாருக்கெல்லாம் உங்க வீட்டில் துக்ககரமான சம்பவம் யாராவது கேள்விப்பட்டாங்க, அவங்களுக்கு போய் ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. அங்க வந்து கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாம உங்களுக்கு தொழில்ங்கிற விஷயம் பிரமாதமா இருக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே போல லக்னாதிபதி 11ல் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? 11ஆம் இடங்கிறது என்ன? கணுக்கால் பகுதி. கணவனா இருந்தா மனைவிக்கு கொலுசு வாங்கி தானமா கொடுங்க. சரிங்களா? 11 எங்க போடுறோம் கொலுசங்க? காலில், கணுக்காலில் போடுறோமா? கணவனா இருந்தா கொலுசு வாங்கி தானமா கொடுங்க. இல்ல வந்து இத கோவில், சரிங்க என் மனைவிக்கு ஆல்ரெடி கொலுசு வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னா திருமிச்சூர் லலிதாம்பிகை கோயில்ல கொலுசு போடுற பழக்கமே இருக்கு. சாமிக்கு வேண்டிட்டு போய் கொலுசு போடுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அம்பாளுக்கே போட்ட மாதிரி. சரிங்களா? அப்ப லக்னாதிபதி 11 இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது இயங்க ஆரம்பிச்சிடும். லக்னாதிபதி 12ல் இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? கால் வலி உள்ளவங்களுக்கு தைல வாங்கி தானமா கொடுங்க. 12ஆம் இடங்கிறது காலு, 12ஆம் இடங்கிறது செருப்பு. துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லக்ன பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல இந்த 12 பாவம் என்னம்மா? கணவனுக்கு கால் அமைக்க விடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இல்லம்மா, இது ஈஸியா. செலவு எப்பவுமே ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஈஸியான பரிகாரம். அவர் கொலுசு வாங்குறது 3000 செலவு பண்ணணும். நீங்க வெறும் கையை பயன்படுத்தினா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதே போல ஜாதகத்தில் 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமா. 5ஆம் இடத்தில் ஒருத்தவங்களுக்கு கேது இருக்குன்னு வச்சுக்கோம். இது தோஷமா? தோஷம் இல்லையா? தோஷம். இதுக்கு என்ன பரிகாரம்? சிம்பிளான பரிகாரம். 5ஆம் இடங்கிறது குழந்தையா, கேதுன்னா முடியா. உங்க குழந்தைய தூக்கி மடியில் வச்சுட்டு தலையை சீவி விடுங்க, கையால வந்து தலையை வந்து கோதி விடுங்க. இதுதான் 5ஆம் இடத்துல கூட கேதுக்கான பரிகாரம். ஈஸியான இருக்கா? என்னம்மா? முடி முடி அப்ப தலைய முடிய கோதி விடுறது, உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறது, இதெல்லாம் பண்றது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை சரி செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைய செய்யுங்கம்மா. சரி, குழந்தை இல்லாதவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்? நல்ல கேள்வி. குழந்தை பெரிய ஆள் ஆயிட்டு என் பையன் கூப்பிட்டா வரமாட்டாப்ல அப்படின்னா சீப்பு வாங்கி நீங்க வந்து பார்பர் ஷாப்புக்கு தானமா கொடுங்க. சீப்புமா? சீப்பு என்னம்மா? சீப்பு வாங்கி தானமா கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? வேற எதுக்கா பரிகாரம் தேவைப்படுதா? என்னம்மா? நிறைய பேசணும். புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். என்னம்மா? 5ஆம் இடத்துல குரு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? குருன்னா என்ன? யானிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. குழந்தைகளுக்கு நீங்க அடிக்கடி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுங்க. 5ஆம் இடத்துல குரு நல்லது. நம்ம 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுல்ல. நான் சொல்றது 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தா பரிகாரம், நல்ல கிரகங்கள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாக்லேட் வாங்கி குழந்தைங்களுக்கு தானமா கொடுங்க. என்னம்மா? 5ல் குரு இருக்கனால தான் நீங்க முன்னாடி வரிசையில் உட்காந்து குருமார்களோட பார்வையில் உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? இயற்கையாகவே உங்க கிரகம் உங்களை ஆக்டிவேட் பண்ணுதா? வேற எதுக்கா பரிகாரம் தேவைப்படுதா? என்னம்மா? பிசினஸ் டெவலப்மெண்ட். அப்ப பிசினஸ் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எத்தனை பாவம்? தொழில். அப்ப ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு உங்க லக்னத்தை சொல்லுங்க. சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காரு? என்னம்மா? 6ஆம் இடத்துல இருக்காரா? 4ல் இருக்காரு. அப்ப
10 4 கனெக்ட் பண்ணுங்க. சுக்கிரன் மட்டும் இருக்காரா, வேற ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்கா? சுக்கிரன் யாரோட சாரத்தில் இருக்காரு? என்னம்மா புரியல? தெரியல. சரி வச்சுக்கோ. அப்ப 10 குடையவன் 4ஆம் இடத்துல இருக்கான். சரிங்களா? நீங்க யாருக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் ஆடை வாங்கி தானமாக கொடுங்க, உங்க பிசினஸ் சூப்பர் ஆகிடும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், 4ஆம் இடங்கிறது ஆடை, சுக்கிரன்கிறது பெண் குழந்தைகள். அதாவது பெரியவங்கிறத விட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஏற்றுப்பாங்க. ஏன் பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது? இந்த கலர் புடவை என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, இது என்ன பக்கத்து வீட்டு அம்மா கட்டியிருந்த சாரி மாதிரி இருக்கு, இதை கட்ட மாட்டான். யாரும் நீங்க கொடுக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்துகிறார்களோ அப்பதான் கர்மா கழியும். இப்ப இங்கெல்லாம் நம்ம எப்படி ஒருத்தர் தானம் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், தானம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்குவோம். அதாவது கவுண்டமணி சொல்ற மாதிரி பேப்பர் ரோஸ்ட், அந்தாண்ட உள்ளவன் இந்தாண்ட தெரியுமா, இந்தாண்ட உள்ளவன் அந்தாண்ட தெரியுவாங்கிற மாதிரி அதை நீங்க யாருக்குமே செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை அவங்க பயன்படுத்தினா மட்டும்தான் கர்மா குறையும். அமெரிக்காவிலலாம் நீங்க ஜாக்கெட் பிட்டு வச்சு சுமங்கலி பூஜை கொடுக்குறாங்கன்னா அந்த ஜாக்கெட்டை தைக்கிறதுக்கும் பணம் கொடுப்பாங்க. ஏன்னா ஜாக்கெட் தைக்காம அவங்க லாக்கர்ல வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யாது. என்னம்மா? ஆமா, அது டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சால்வ மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டது இன்னொன்னு போடுற மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க கொடுக்கக்கூடியது நல்லதா இருந்தா யாருக்கும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கெட்டதா இருந்தா திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல வேற ஏதாவது பரிகாரம் தேவைப்படுதா? சனி கேது அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்னம்மா செகண்ட்ஸா? சாதுக்கள் சன்னியாசிகள் அப்படிங்கிறத விட சனிக்கேது இணைவு உள்ளவங்க நீங்க முடி வெட்டுறதுக்கு இரும்பு கத்திரிக்கோள் வாங்கி தானமா கொடுங்க, சனிக்கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். அதே போல டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, டீ வடிகட்டி இரும்புல வாங்கி தானமா கொடுங்க. சனினா இரும்பு, கேதுனா ஃபில்டரு. சரிங்களா? இரும்பு வடிகட்டி டீ கடைக்கு வாங்கி தானமா கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிம்பிளான பரிகாரம் தான். எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே நம்மளோட தொடர்புடைய விஷயங்கள் தான். நீங்க உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து, நீங்க பேசக்கூடியதுல இருந்து, உங்க நண்பர்கள் உங்கள்கிட்ட பழகிற வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் தான் வேலை செய்யுமே தவிர வேற எந்த பர்சன்ட்டும் வேலை செய்யாது. உங்க ஜாதகத்துல 7ஆம் பாவம் நல்லா இருந்தா நண்பன் நல்லா இருக்க போறான். 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா உங்க நண்பன் தான் உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை. 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன? 3ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு. ஒரு அவமானத்துக்கு அப்புறம் நீங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய போறீங்க, அவ்வளவுதான். அதே போல வக்கரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, வக்கரை பத்தி கவலையே பட வேண்டாம். இப்ப சனி வக்கரமா இருந்தா என்ன செய்யணும்? நான் ஆல்ரெடி எல்லா இதுலயும் சொல்லியிருக்கேன். சனிங்கிறது செருப்பா, வலது கால் செருப்பு இடது காலையும், இடது கால் செருப்பு வலது காலையும் போட்டுட்டு அப்புறம் சரி பண்ணி போடுங்க, ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சு. சரிங்களா? குரு வக்கரமா இருந்தா என்ன செய்யணும்? குரு யாருக்கெல்லாம் வக்கரமா இருக்கோ நேர திடீர்னு கோயிலுக்குள்ள போயிடக்கூடாது. நேரா பிள்ளையார்ட்ட போங்க, ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க, திரும்பி செருப்பு போட்ட இடத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பூஜை பொருளை வாங்கிட்டு போங்க. குரு வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சு. புதன் வக்கரமா இருக்கா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிரஸிங் டைப் பென் யூஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா அறிவில்லாத குழந்தைங்களை தலையில குட்டுறோமா, அப்ப பேனா தலையில குட்டுறோம். புதன்னா பேனா தலையில குட்டி எழுத வைக்கிறோம். புதன் வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுது. சோ கிரகத்தை நாம எப்படி ஆக்டிவேட் பண்றோமோ அதே போல கிரகங்களும் நம்மளை ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஆடம்பரமா தான் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருப்பீங்கன்னா நீங்க எப்பவுமே அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வராதீங்க. நீங்க ரொம்ப எளிமையா தான் இருக்கணும் அப்படின்னு உங்க ஜாதகத்தை முறையா ஐயா மாதிரி ஆட்கள்கிட்ட, ஐயா நான் எப்படி வாழணும், முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லாதீங்க. நீங்க அஸ்ட்ராலஜிட்ட கொடுங்க. நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல் வார்த்தை, நம்ம வார்த்தையே தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்களை வளப்படுத்தும். நான் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்போ ஒருத்தவங்க விரையாதிபதி திசை நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விரயம் பண்ணணும் விதி இருக்கு. அப்ப அதை சுப விரயமா நீங்க மாத்திட்டீங்கன்னா மாறிடுங்கிறதான விதி. அப்ப இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ப்ராப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி உங்க வாழ்க்கை இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும் அப்படிங்கிற அமைப்பை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா கணேர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான சொற்பொழிவு. இப்பொழுது சனிப்பெயர்ச்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசிக்கு பேச போகிறாங்க. 5 நிமிடம்
மோசஸ் மேடைக்கு வரவும், பாலமுரளி ஐயா மேடைக்கு வரவும், ஜானகி அவங்க பேர் என்ன, வித்யா அவர்கள் மேடைக்கு வரவும், பொற்கோயில் சரவணன் மேடைக்கு வரவும், தனபாக்கியம் மேடைக்கு வரவும், சுகுணா மேடைக்கு வரவும், பானுமதி வந்துட்டாங்களா, பானுமதி மேடைக்கு வரவும், சங்கீதா ராம்குமார் வாங்க. அடுத்தது சங்கீதா கள்ளக்குறிச்சி, சேர் எடுத்து கொடுங்க பாலமுரளி. அடுத்தது தனலட்சுமி அவர்கள், தமிழ்ச்செல்வி, ஜெயா ரவி, இவங்கெல்லாம் மேடைக்கு வாங்க, மேடையில் வந்து உட்காருவாங்க. இப்போது அதற்கு முன் பக்தி யோகி சரவணன் அவர்கள் இப்பொழுது நமது சிறப்பு சொற்பொழிவாக ஒரு 5 நிமிடம் பேச இருக்கிறார். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, ஜோதிட ஜாம்பவான்களே, ஜோதிட ஆசிரியர்களே, ஜோதிட குருமார்களே, வந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நாடி ஜோதிடத்தில் சனியின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் பேச சொல்லி நண்பர் சித்தராஜ் அவர்கள் நமது ஐயா கணீர் ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். சிற்றுரையாக முடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே சிறிது நேரத்தில் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நாடி ஜோதிடத்தில் சனியை கர்மகாரகன் என அழைக்கப்படுகிறது. நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோம், என்னென்ன தீமைகள் செய்தோம் என்பதை சனி கிரகம் பதிவு செய்து கொள்ளும். அந்த பதிவைத்தான் நடைமுறையில் நாம் அனுபவிப்போம். அது என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்பதை இப்போது சிறிது விளக்கமாக உங்களுக்கு உரையாற்ற இருக்கிறேன். கர்மகாரகனான சனி ஜாதகருக்கு பிராப்த பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம். பாரம்பரிய ஜோதிடத்திலே இந்தந்த இடங்களிலே இந்த சனி பகவான் வந்தால் நன்மை என்றும் தீமை என்றும் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தை பொறுத்தவரை சனி கிரகம் எந்த கிரகத்தோடு, பிறப்பு ஜாதக கிரகத்தோடு இணைகிறதோ அந்த கிரக காரக பலன்களையே ஜாதகருக்கு கொடுப்பினையாக தரும். அது சனியினுடைய நட்பு கிரகமாக இருந்தால் ஜாதகருக்கு நற்பலன்களாகவும், சனியினுடைய பகை கிரகமாக இருந்தால் ஜாதகருக்கு கெடுபலன்களையும் அந்த ராசியில் இருக்கும் 2.5 ஆண்டு காலமும் பலன்களாக கொடுத்துவிட்டு செல்வார். ஆகவே நாம் முற்பிறவில் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோம், என்னென்ன தீமைகள் செய்திருக்கிறோம் என்பதை இதை வைத்தே புரிந்து கொள்ளலாம். சனியுடைய நட்பு கிரகமான குருவோடு, பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவோடு சனி இணையும் பொழுது, கோச்சார சனி இணையும் பொழுது ஜாதகருக்கு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான அமைப்புகள் உருவாகும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நெடுநாட்களாக வேலை தேடி தேடி ஓய்ந்து போனவர்களுக்கு கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவை தொடும் பொழுது கோச்சாரத்தில் சனி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவை தொடும் பொழுது ஜாதகருக்கு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான அமைப்புகள் உண்டாகும். ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவருடைய உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். வேலை தேடி தேடி ஓய்ந்து போனவர்களுக்கு இந்த கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவை தொடும் பொழுது அவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனை தொடும் பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத திருமண வயதை உடைய ஆண்களுக்கு, பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலே, வேலை பார்க்கும் இடங்களிலே, உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். ஊதிய உயர்வும் இந்த காலகட்டத்தில் தான் நடைபெறும். சனி கிரகம் சுக்கிரனை தொடும் பொழுது அவர்களுடைய சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில்
வருமானம் பெருகும், வங்கி சேமிப்பு கணக்கு உயரும். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு கோச்சார சனி வரும்பொழுது பார்த்தீர்களானால் உங்களுடைய சேமிப்பு கணக்கு உயரும். தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள புதனை கோச்சார சனி தொடும் பொழுது வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி ஏற்படும். தொழில் மந்தமாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வியாபார விருத்தி ஏற்படும். புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குபவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கினால் அந்த தொழில் வியாபாரம் மென்மேலும் விருத்தி ஏற்படும். புத்தகம் வெளியிடுபவர்கள், புத்தகம் எழுதுபவர்கள், பிரசுரம் நடத்துபவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதை தொடங்கினால் சனி அவர்களுக்கு அந்த தொழிலை மென்மேலும் விருத்தி செய்து காட்டுவார். அதாவது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள புதனை கோச்சார சனி தொடும்பொழுது இந்த பலன்கள் எல்லாம் நடைமுறையில் வரும். இது சனியினுடைய நட்பு கிரகங்களாகும். இந்த கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் குரு மற்றும் புதன், சுக்கிரன் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடும். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சூரியனை கோச்சார சனி தொடும் பொழுது தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏனென்றால் சூரியன் சனி பகை கிரகங்களாகும். தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பிரிவினைகள் உண்டாகும். அரசு சம்பந்தமான உதவிகளாக சென்றால் அது உங்களுக்கு உடனடியாக முடியாது, இழுபறி நிலையை தரும். சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படும் பொழுது உத்தியோகம் செய்யும் இடத்திலே வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த இடம் உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத இடமாக இருக்கக்கூடும். சொந்தமாக தொழில் தொடங்குபவர்கள் வேறு இடத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். சனியும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் என்பதால் ஏழரை சனி, இதுதான் ஜென்மச்சனி என்று சொல்வார்கள். சனி சந்திரனை தொடும் பொழுது தாய் வழி உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாய்க்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பிரிவினைகள் உண்டாகும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலிலே இட மாற்றத்தை ஏற்படுத்தும். கோச்சார சனி பிறப்பு ஜாதக சந்திரனை தொடும் பொழுது வேலை பார்க்கும் இடத்திலிருந்து இடமாற்றம் வேறு ஊருக்கு ஏற்படும். சனி செவ்வாயை தொடும் பொழுது ஜாதகருக்கு சகோதரர் மற்றும் சகோதர வழி உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். நிலபுலன்கள் இருந்தால் அதில் சொத்து பிரச்சனையை ஏற்படுத்தும். சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பகையான கிரகங்கள். ஆகவே இந்த பலன்கள் நடைமுறையில் வரும். கால்களில் கணுக்கால்கள் மற்றும் மூட்டுகளில் காயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஆகவே பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழும். சனி செவ்வாய் சேர்க்கை பிறப்பு ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை சனி தொடும் பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளும் தொழிலில் மூலம் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். சனி செவ்வாயை தொடும் பொழுது உங்களுக்கு புதிதாக கடன் தொல்லைகள் உருவாகும், கடன் சுமை அதிகரிக்கும். இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவ பலன்களாக இந்த கடன் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த நடைமுறையில் வருகிறது. சனி ராகுவை தொடும் பொழுது தேவையில்லாத உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். கால்களில் மூட்டுகளில் வலி உண்டாகும், அதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். தந்தை வழி முன்னோர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கேதுவை கோச்சார சனி தொடும் பொழுது கேதுவின் காரக தொழிலை தவிர மற்ற தொழில்களை செய்பவர்களுக்கு தொழிலில் முடக்கம் ஏற்படும், கடன் தொல்லைகள் உருவாகும், வேலை பார்க்கும் இடத்திலே பிரச்சனைகள் உருவாகும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த தொழில் பிடிக்காத நிலையை ஏற்படுத்தி அந்த தொழிலை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையை இந்த கோச்சார சனி பிறப்பு ஜாதக கேதுவை தொடும்போது செய்வார். கடன் தொல்லைகளை அதிகரிக்க செய்வார். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட செய்து வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த கோச்சார சனி பிறப்பு ஜாதக கேதுவை தொடும் பொழுது நடைபெறும். ஆகவே பிறப்பு ஜாதக, அதாவது சனி கிரகம் கொடுப்பினையை பிறப்பு ஜாதக அதன் பகை கிரகங்களோடு சேர்க்கை பெறும் பொழுது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த கெடுபலன்களுக்கு பலன்களாக அனுபவிப்பீர்கள். நட்பு கிரகங்களை தொடும்போது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுக்கு நற்பலன்களாக உங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்வார் என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த கணியர் ஐயா அவர்களுக்கும் நண்பர் சித்தாராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாடி கிரக சேர்க்கை, அதாவது இப்போ நம்ம
சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வாக்கிய பிரகாரம் நம்ம பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கோம். இதுவரை நம்ம இதுக்கு முன்னாடி கும்பிட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி. இப்போ வாக்கியப்படி ஏன் அப்படி நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதுக்கு விழா எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரியமாக கோயில் விழாக்கள் சுபகாரியங்கள் பெரியோர்கள் வந்து வாக்கியத்தை பயன்படுத்தினாங்க. அதை மறக்காமல் நம்ம அந்த வாக்கிய முறைப்படி நம்ம அந்த யாகத்தையும் இந்த கருத்தரங்கத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் சனி வந்து மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போய் 1 வருடம் ஆச்சு. 1 வருடத்துக்கு பின்னாடி வர்றதுக்கு காரணம், எப்போதுமே இந்த ஸ்திரத்தில் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் மட்டும் சனி பயிற்சி ஆகும்போது வாக்கியத்துக்குள்ள தடுமாற்றம் இருக்கும், லேட் ஆகும். வேற எந்த ராசிலையும் அப்படி ஆகாது. கும்பத்தில் பயிற்சி ஆகும்போது 1 வருஷம் லேட் ஆகும், சிம்மத்தில் பயிற்சி ஆகும்போது 1 வருஷம் லேட் ஆகும். அதனால இந்த காலகட்டத்தில் எப்போதுமே இந்த 2 ராசியுமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து கும்பம் வந்து ஒரு கிருமிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் சதயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நோயை குணப்படுத்துகிற தாக்கம் உடையவர்களும் அதில் இருப்பாங்க. மருத்துவர்கள் அதிகமாக இருக்கவங்களும் அந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சதயத்துக்கு வந்து அவங்களுடைய உடம்புலேயே ஒரு வாசனை இருக்கும். அதனால தான் அவங்கள நாய் கடிக்கும். அவங்க ஒரு முறையாவது சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஆனால் பெரிய கெடுதல் இல்லை. ஒரு அற்புதமான ஜோதிடர்களாக உருவாக்கக்கூடியவர்களும் இந்த சதயம்தான். இந்த அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறதுலே ஹானஸ்டில் 2வது நட்சத்திரம். உத்திராடம் எப்படி முதல் தரமான நேர்மையான நட்சத்திரம் சொல்கிறோமோ, எல்லாமே நேர்மையான நட்சத்திரங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் முதல் தரமானது உத்திராடம். இந்த உத்திராடத்துக்கு அளவுக்கு ஒரு நேர்மையான நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்தை சொல்லலாம். இந்த சதய நட்சத்திரம் பொழுது வருது ஒரு எல்லாத்தையுமே இயல்பாக இருக்கக்கூடியது. ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் பேசுகிறதே கேட்காது, காதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு நுண்ணி அறிவு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரம் சொல்லப்படுறது. அப்போ பூரட்டாதி பார்த்தீங்கன்னா இழந்ததை பெறக்கூடிய நட்சத்திரங்களில் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கும். ஒரு பணங்கள்லாம் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 0 பேலன்ஸ் வந்துட்டீங்கன்னா மீண்டும் பணம் வரும். அதாவது சென்றது திரும்பி வரக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமையுடைய இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் குடம் இருக்குது. இப்போ நம்ம பிரசன்னா நம்ம தேவமங்கல பிரசன்னம் எடுக்கிறோம் அப்படின்னா 6 வந்து நமக்கு விருச்சிகமாக வருது. அப்போ 4ஆம் இடம் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிற இடம். குலதெய்வத்தை தெரிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்கும். அப்போ கும்பத்துக்குள்ள அதாவது குடத்துக்குள்ள குலதெய்வம் இருக்கான்னு கேட்கலாம், அல்லது குலதெய்வத்தை மூடி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாரம்பரிய முறைப்படி நமக்கு 5ஆம் இடத்தை எடுக்கணும். துலாத்துக்கு 5ஆம் இடம் கும்பம். அப்போ உங்கள் குலதெய்வம் எப்போதுமே மூடி இருக்கும், அல்லது பாயை கட்டி பூஜை பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கும். அப்போ ராகுனா நமக்கு மனித முகமுடையது, உடம்பு இல்லாததாக இருக்கும். கேதுனா மனித முகம் இல்லாத தெய்வம், உடம்பு இருக்கும். அப்படி வித்தியாசமாக நம்ம சிந்திக்கும் போது அந்த ராசியினுடைய பலன்கள் நிறைய கிடைக்கும். இப்போ சனி பயிற்சியாக இருக்காரு. ஜென்மச்சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாசம சனி, அஷ்டமச்சனி, விரயச்சனி, இப்படி எல்லாத்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கும்பத்தில் சனி இருக்கும்போது, அதாவது ஜனனகால சனி இருக்காரு, இப்போ கோச்சார சனி வர்றாரு, ஆண் குழந்தை பிறக்கும். ஒரு கர்ம முடிவுக்கு வந்து இன்னொரு கர்மம் ஆரம்பிக்கும். ஏற்கனவே 30 வருஷமாக சொத்துல தகராறு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ கும்பத்தில் சனி ஜனனகாலத்தில் இருந்துச்சுன்னா கோச்சார சனி வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்துல இப்போ தான் முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஒரு கர்ம ஆரம்பிக்கிறத காட்டுறதும் சனிதான், கர்ம முடிகிறத காட்டுறதும் சனிதான். அதனால தான் கர்மக்காரகனக்க அப்படின்னு சொல்லப்படுறது. கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது கர்மம் செய்கிற புத்திரன் ஆண் வாரிசு கிடைக்கிறது சனி இருக்கும்போது தான். 5 குழந்தை இருக்குது ஒரு பெரியவருக்கு, நிறைய சொத்து பத்துக்கள் இருக்குது, ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5 பேர்த்தில் நான் யாரை வந்து தொழிலுக்கு உட்கார வைக்கலாம் அப்படின்னா அப்பனோட ஜனனகால சனி இருக்கும் ராட்சியில் பையனோட ஜனனகால சனி யாருக்கு அந்த இடத்துல இருக்கோ அவன் தான் அப்போ தொழிலை செய்வான். அப்போ சனி தான் அனைத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியது. அவ்வளோ பெரிய கர்மக்காரகன் பேர். ஜீவகாரகன் குரு, ஜீவனத்துக்கு காரகன் சனி. இந்த சனி பயிற்சி ஆகிறது வாக்கிய பிராரமும் நிறைய பலன்கள் கொண்டு வர முடியும், திருக்கணித பிராரமும் நிறைய பலன்கள் கொண்டு வர முடியும். எந்த பஞ்சாங்கத்தை நம்ம எடுத்துக்கிறது, உங்கள் தந்தை தாத்தா எந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்களோ அந்த பஞ்சாங்கம் உங்களுக்கு கை கொடுக்கும், எப்பொழுதுமே கை கொடுக்கும். அது வாக்கியமாக இருந்தாலும் சரி, திருக்கணிதமாக இருந்தாலும் சரி, எபிமெரிஸாக இருந்தாலும் சரி.
எந்த பஞ்சாங்கத்தை தாத்தா கைப்பற்றிக்கிட்டு இருந்தாரோ, அதில் வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ, அது பிரகாரம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, அதே பஞ்சாங்கத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். வாக்கியம் சரியா திருக்கணிதம் சரியான்னு சொல்கிறதுக்கு வேண்டாம். வாக்கியத்தில் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது, திருக்கணிதத்தில் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு, எது நாம் சொல்வது அவர்களுக்கு சரியாக நடக்குது என்பது இங்கே நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டும். ஆக இந்த சனி இப்போ கும்பத்தில் பயிற்சி ஆகியிருக்காரு. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கு இப்போ பயிற்சி பலன்கள் நடக்க போகுது. இந்த வாக்கிய பிரகாரம் நம்ம பாரம்பரிய பிரகாரம் நம்ம அந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து நம்ம நாடி ஜோதிட பிரகாரம் இது சரியாக இதே மாதிரி நடக்குமா, இதில் மாற்றங்கள் நடக்குமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். முதலாவது ராசிக்காக மோசஸ் அவர்கள் மேச ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் டைம். 5 நிமிஷத்தில் கரெக்டாக முடிக்கணும். 5 நிமிஷம் பேசுங்க. உங்களுடைய தெளிவான சொற்பொழிவை ஆற்றுற மாதிரி அன்போடு அழைக்கின்றோம். வாங்க மோசஸ்.